మా నైబర్ వాళ్ళ అబ్బాయి బర్త్డేకి మేము అబ్బాయి మాతో అందరితో సరదాగా కలిసిపోవడం వల్ల బర్త్డేని గ్రాండ్ గా చేయాలనుకున్నాము. ఇలా అందరం కూర్చొని భోంచేసాము. ఆ తర్వాత చిన్న గేమ్ చేసాము. அவங்க வைஃப் கிட்ட என்ன பிடிச்ச விஷயம், பாசிட்டிவான விஷயம் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. பாசிட்டிவான விஷயமா? எந்த விஷயமே பாசிட்டிவா எடுத்துப்பா, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பா ஒரு சில விஷயங்கள்ல. அதனால பிரச்சனை வராது மோஸ்ட்லி அந்த விஷயத்துல. தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. தேவை இருந்தா சண்டையே இல்லைனாலும் சண்டை அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நானுமே முன்னாடி பயங்கர டெம்பர் ஆகிடுவோம். இனிமே வந்து இப்படிதான் பண்ணுவோம் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ரெண்டாவது அம்மா நிறைய மாற்றிருக்காங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய மாறி இருக்கு. ரெண்டாவது குக்கிங். ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லாருக்கும் அம்மா சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, குடும்பம் தாங்க ஏதாவது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிசிஷன் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லா யோசிச்சு அதை அலசி ஆரஞ்சு இதான் நல்லது இதான் கெட்டது புரியுற அளவுக்கு சொல்லுவோம். ஓகே, பக்கம் பக்கம் பல வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கேன். பிரியா எப்படின்னு வச்சுக்கோங்க, சரியான இண்டிபெண்டன்ட் உமன். சரிங்களா? யாரோட தெய்வம் உங்களுக்கு தேவையே கிடையாது. என்னை வழிகாட்டுறதே அவதான். என்ன வழிகாட்டுறதே பிரியாதான். இப்ப கூட எங்க வீட்டோட பினான்ஸ பாக்குறது பிரியாதான். எங்க வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்ப கூட என் ஒய்ஃப் என் கூட தான் இருந்திருக்கா. மற்றபடி எல்லா விதத்திலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் செய்வோம். அண்ட் சொன்னா புரிஞ்சிடும், ஆனா சொல்லலைன்னா நம்ம தள்ள மேலே இருக்கும். ఇలా అందరూ వాళ్ళ వైపు గురించి చెప్పిన తర్వాత ఈ అన్న ఫోన్లో ఐ లవ్ యూ చెప్పుకుంటే డైరెక్ట్గా వచ్చి చెప్పాడు అనమాట. సో ఈ అన్న డైరెక్ట్గా చెప్పడం వల్ల వాళ్ళ పిల్లలంతా కూడా ఈ పాప అయితే అసలు వదలలేదు వాళ్ళ నాన్ని. అమ్మకి నువ్వు చెప్పాల్సిందే, ఆ అంకుల్ ఆంటీకి చెప్పారు, సో ఖచ్చితంగా నువ్వు చెప్పాల్సిందే అని చెప్పి అందరూ వాళ్ళ ఫాదర్ని తీసుకొని వచ్చి ఇలా అందరికీ ప్రపోజ్ చేయించారనమాట. அங்க பாருங்க வீடியோ கரெக்டா இருக்குதா?